எத்தனை கலவரை வாங்குறது? எங்கடா சுடுகாடு இருக்குது? சுடுகாடு பின்னாடி இருக்கு. ஏன்னா சுடுகாட்டுல பாதி வந்து வேகாத பணம் வந்த மாதிரி வந்து நின்னுட்டு போறான். யாரு போனோம்? அவர்தான். அவர் அரக்கண்ணே. அரக்கண்ணே ஏன் பாதி கரையா நின்னுட்டு போயிடுச்சா? ஏன்டா அவன் என்ன பாக்குறதுக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கிறான். சரி அவன் ஏன்டா ஏன் போட்டு தூக்கிட்டு போறான்? ஏய் ஓய் எங்க போற? வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனா மயிராச்சு. இது ஏன் பொட்டி? ஆமா ஏன் பொட்டி இல்லையா? ஏன் பொட்டி நீ தூக்கிட்டு போயிட்டா நான் எப்படி வேஷம் போட்டு ஆடுறது? ஊம்பட்டியா? ஏன் பொட்டி? அத ஊம்பட்டியா? ஏய் பைத்தியக்கார ஏன் பொட்டி? ஏண்டா டேய் எந்த சுடுகாட்டுல இருந்து இவன் வந்தா? அவன் கண்ணு ரெண்டு பாத்தியா கோழி முட்டை சைஸ்ல கிடக்குது. அவன் மூக்கு பாத்தியா இவ்வளவு நீளத்துக்கு இருக்குது. அவன் நாக்கு பாத்தியா இவ்வளவு நீளத்துக்கு தொங்குது. மண்டை அது என்ன மண்டை முடியா? என்ன என் காய புண்ட முடி மாதிரி. ஏய் என் காய கொண்ட முடி மாதிரியே இருக்குது. இருக்குது. அவன் பாக்குறதுக்கே பயங்கரமா நிக்கிறான். இருக்கிறான். இப்படியே கொண்டு போய் அந்த மூன்றாட்டு பிரிவுல போய் நிக்க வச்சா போதும். போதும் 5 மணிக்கு வர பால்காரர் அதோட விட்டு ஊருக்கெல்லாம் அவரு பால் ஊத்துவாரு. சரி இவன் மூஞ்சில முழிச்சு அவருக்காரர் பால் ஊத்துறது ஊத்த முடியாது. மறுபடியும் வர சொல்லு. அந்த பீத்தலைனா நானானு ஒரு தடவை பாக்கணும். உடம்புல சத்து இருக்குதா? சத்து இருக்குதா? வர சொல்ல நீங்க அவரை கொண்டு போய் சேர்த்து சாமி சாமி டே பெட்டிக்காரா எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க? சென்னை. ஏய் 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 எவன வரமாய்? அம்மா என்னங்க நம்ம வீரகாரனுக்கு காவலுக்கு அதே கனா பூரமே. ஐயோ மண்ட முடியா? ஐயோ மூக்கு நாக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எங்கும் சபைக்கு முதல் வணக்கம். 100 கோடி வணக்கம் நமஸ்காரம். நாட்டுக்கு நாடு மகாநாடு நமது உள்ளூர் கிராமத்திலே வாழ்ந்து புகழ் பெற்ற வீரகாரனுடைய திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பான முறையில் சாப்பாடு நல்ல ஏற்பாடு செய்து நமக்காக 40,000 ரூபாய் செலவு செய்து நல்லதொரு நாடகத்தை வேண்டுதல் நாடகத்தை வைத்தாரே. மரியாதைக்குரிய கந்தசாமி ஐயா அவர்களும் கந்தசாமி ஐயா செல்லம்மாள் அவர்களும் செல்லம்மா குடும்பத்தார் ஒன்று கூடி இன்னும் ஊர் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் இருக்குது. அதனால இந்த நாடகத்தை வைத்த குடும்பத்தாருக்கும் நாடகத்தை காண வந்த ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நமது பவானி கலைமகள் நாடக சபா அர்ஜுனவாதியார் கலைக்குழுவினர் சார்பாக முதல் வணக்கம். இன்று மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏற்பட்டது 18 நாள் யுத்தகலம். இதுல நாம் நடத்துறது 8வது நாள் சண்டை அரவான் அழுகுதன் சண்டை. 8வது நாள் சண்டை
சண்டை உங்ககிட்ட இங்க பேசணும் உங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்டு எத்தனாவது நாள் சண்டை? எனக்கு 8வது நாள் சண்டை. அதாவது நல்லா ஒண்ணு பொறுமையா கேளுங்க. எப்படிங்க? இன்னைக்கு ஒவ்வொரு நாடகத்துல ஒவ்வொரு தத்துவங்கள் சிறப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த 8வது நாள் சண்டையில என்ன சிறப்புன்னு நீங்க நல்லா யோசிக்கணும். எப்படின்னா அரவானுக்கு வந்து மொத்தம் 3 நாடகம். அரவானுக்கு எத்தனை நாடகம்? அரவானுக்கு மொத்தம் 3 நாடகங்கிறீங்களே எப்படி? முதல் நாடகம் வந்து மகிடவர்த்தன் அரவா சண்டை முதல் நாடகம். 2வது நாடகம் வந்து அரவான் கடபலி. இந்த நாடகம் எல்லாருமே பாத்திருப்பாங்க. ஆடி மாதம் 1ஆம் தேதி பெத்த மகனை தாயார் சிறம்பிடிக்க காளியம்மாவுடைய கோயிலுக்கு அரவான பலி கொடுத்துறாங்க. நல்லா கேளுங்க. அரவானுக்கு நான் 3 நாடகம் சொன்னேன். 2வது நாடகம் நல்லா யோசிச்சு பாருங்க. 3 நாடகம்னு சொல்லிட்டு அரவானுக்கு. ஆனா 2வது நாடகம் அரவான் கடபலி நாடகத்திலேயே அரவான் செத்து போறான். செத்து போயிட்டா 2வது நாடகத்துல அவனுக்கு எப்படி 3வது ஒரு நாடகம்? செத்தவனுக்கு ஏதுங்க நாடகம்? அதுதான்ப்பா இந்த நாடகத்தின் கருத்து. எப்படி இந்த உலகத்துல செத்து போனவங்க எழுந்திரிச்சு வருவாங்களா? வர முடியாது, வர முடியாது. ஆனா 1ஆம் தேதி அரவான பலி கொடுத்தாங்களே, ஒரு வாரம் கழிச்சு அந்த செத்தவன் மீண்டும் உயிரோடு வரக்கூடியதான் அரவான் அழிவுதல். செத்து போனவங்க வரமாட்டாங்க. பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, செத்தவன் எழுந்தால் சீமை இடம் கொள்ளாது, மாண்டவள் இருந்தால் இந்த மண்ணுலக தாங்காதுன்னு. இப்படி செத்தவங்க எல்லாம் எந்திரிச்சு இந்த பூமியில கால் வைக்கிறது இடம் கிடையாது. 8வது நாள் சண்டைக்கு செத்து போன அரவானை எப்படி உயிர் பெற்று எழுப்புறாங்க? தலை வேறு முண்டம் வேற கிடக்குறான். யார் உயிர் கொடுக்கறாங்க, போருக்கு யார் வர்றாங்க அப்படிங்கிறது நாடகத்தின் கரு. இருந்தாலும் இந்த நாடகத்துல என்ன பார்த்தா எப்படி தெரியும்? உங்களை பார்த்தா அருமையா இருக்கிறீங்க, பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கிறீங்க. நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன? உங்கள் நாடு நகரம் என்ன? எங்கிருந்து வரீங்க? எந்த சுடுகாடு? உலகத்தில் இருப்பது 56 நாடு. 56 நாடு, 14 லோகம், 12 மலை, 12 மலை. ஆள்வது மலையா லோகமா நாடா? நீங்கள் வாழ்வது நாடா காடா மலையா லோகமா? காடு மலை. மலை காடு மலை. என் நாட்டின் பெயரோ மலையின் பெயரோ முன்னுத்தி மங்கலம் கோட்டை. கோட்டை முன்னுத்தி மங்கல கோட்டை. அந்த முன்னுத்தி மங்கல கோட்டத்திலே வாழ்த்து வரக்கூடிய உங்கள் பெயர் என்ன சாமி? சிரிக்காதீங்க. இரக்கம் இல்லாத என் குலமோ அரக்கர் குலம். ஓ, இரக்கம் என்பது கிடையாது, அரக்கருடைய குலம். அரக்கர் குலத்திலே பிறந்த என்னுடைய பெயரோ முன்னுத்தி மங்கலத்தில் வாழக்கூடிய அழுபுஜா சூரன். முன்னூத்தி மங்கலத்துல வாழ்ந்து வரக்கூடிய அழுபுஜனாக நீங்க இருந்தாலும் நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே, உங்களை பெத்தவங்க அழகா இருப்பாங்களான்னு இருக்குது.
இந்த அனுமதனை பெற்றெடுத்த தாயினுடைய பெயர் என்னங்க, தந்தையாருடைய பெயர் என்னங்க? என் தாயாரோ இன்பவள்ளி, தாயினுடைய பெயரோ இன்பவள்ளி, என் தந்தையாரோ இடும்பாசூரன். ஓ இடும்பாசூரன். ஆமா, இன்பவள்ளிக்கு இடும்பாசூரனுக்கு நீங்க மொத்தம் எத்தனை குழந்தைங்க? 2 ஆண் சிங்கங்களாக 2 பிள்ளைகள். ஓஹோ, 2 பேரு. நான் வந்து இளையவன். இளையவன். எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான். ஆமா, உங்க அண்ணன் யார் சாமி? அரக்கர் குலத்திலே பிறந்தவன், ஏய், பலசாலி. பலசாலி. எனக்கு முன்னே பிறந்தவன். பிறந்தவன். கூட பிறந்தவன் என்னோடு கூட்டுப்பால் உண்ணவன். உன்னவன். சேர்ந்து பிறந்தவன் என்னோடு சேர்ந்து பால் உண்ணவன். எங்க அண்ணன் தாண்டா பக்காசூரன். பக்காசூரன். உங்களுடைய அண்ணாருடைய பெயரோ பக்காசூரன். என்னுடைய பெயரோ அழுபுஜாசூரன். ஆமாங்க, பக்காசூரன் அனுபுஜாசூரன் அண்ணன் தம்பிக்கு 2 பேர் இருக்கிறீங்களே. இந்த 2 பேர்த்துல உங்க கூட தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன். இது நாள் வரைக்கும் உங்க அண்ணாராகிய பக்காசூரனை பார்க்க முடியவில்லையே. பக்காசூரன் எங்க இருக்கிறார், என்ன ஆனார் சாமி? மந்திரி, எனக்கு 8 வயது. 8 வயசு. என் அண்ணனுக்கு 16 வயது. சரி. அந்த அறியாத வயதிலே என் தாய் தந்தை நோய்வாய்ப்பட்டு நோய் வந்து கானகத்துல செத்துட்டாங்க. சரி, உங்க அப்பா அம்மா செத்துட்டாங்க. அப்ப தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக என்னை எடுத்து வளர்த்து பால் ஊட்டி சோறு ஊட்டி என்னை வளர்த்தது யாரு? யார் சாமி? எங்க அண்ணன் பக்காசூரன். ஓ பக்காசூரன். எந்த ஒரு அண்ணனும் செய்யாத ஒரு காரியமாக எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து வாலிபம் செய்தானப்பா. ஆனால் தாய் தந்தை இறந்த போது நான் அஞ்சவில்லை, கவலை கொள்ளவில்லை. ஆனால் என் கூட பிறந்த அண்ணன் எங்கே என்று கேட்டவுடனே பேரிடியானது சேர்ந்து தலையிலே விழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. ஐயோ, தன்னுடைய அண்ணாருடைய பெயரை கேட்டால் அவர் அங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அப்படி இருப்பார்னு சொல்லுவாங்க. ஆனா உங்கள் அண்ணார் எங்க இருக்கிறார் சொன்ன உடனே அழுத புலம்புறீங்களே, காரணம் என்ன? அறியாத வயதிலே என் தாய் தந்தை மாண்டார்கள். நான் அறிந்த வயதிலே என் அண்ணன் பக்காசூரன் மடிந்தான். ஐயோ, என்னங்க அநியாயமா இருக்குது. அரக்கர் குலத்துல இரக்கம் இல்லாம பிறந்தவங்க நீங்க. உங்களை கண்டா பல பேர் அஞ்சு நடுக்குவாங்க, பயந்து சாவாங்க. அப்படி இருக்கும்போது உங்க அண்ணன் பக்காசூரன் செத்துட்டாருன்னு சொல்றீங்களே, நோய் வியாதி பட்டு செத்துட்டாரா? நோய் வந்து செத்துருந்தா கவலை இல்ல, அடுத்தவங்கிட்ட சண்டைக்கு போய் செத்துட்டாரா? போரிலே வீரமரணம் என்று நினைத்திருப்பேன். இல்ல தேவர்களால் ஆபத்து வந்ததா? போட்டி என்று நினைத்திருப்பேன். ஆனால் சாமி எந்த ஒரு ஆண்மகனுக்கும் வரக்கூடாது அப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான சாவு என் அண்ணனுக்கு வந்தது. அப்படியாப்பட்ட சாவா? ஆமா, யாரால சாமி? யாரால்? யாரால்? என் அண்ணன் பக்காசூரனை கொண்டவன் யார்? சாமி பாண்டவர் குலத்திலே பிறந்த அந்த மதம் கொண்ட பீமா. என்னங்க அநியாயமா இருக்குது. தேவர்களுக்கு அரக்கர்கள் தான் ஆவாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அரக்க குலத்தை சேர்ந்தவங்க. ஆனா அவங்க மன்னர் குலத்தை சேர்ந்தவர்கள். ஒரு மன்னனுக்கும் ஒரு அரக்கனுக்கு எப்படி சண்டை வரும்? எதனால பீமா உங்க அண்ணன் பக்காசூரனை கொன்னா? எதுக்கு, என்ன காரணத்துக்குனால கொண்டாருங்க? மந்திரி மகாராஜா, இந்த நிலையிலே நான் இருக்க காரணம் யாரு யாரு அப்படின்னு சொன்னேன். இந்த முன்னித்தி மங்கலம் வந்து இப்பொழுது நான் ஆள்றேன். சரி, எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் தான் ஆண்டார். பக்கத்துல வந்து மணிப்புரி தேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு அக்ராகரம். ஒரு அக்ராகரம். அக்ராகரத்துல யாரு குடியிருப்பாங்க? அக்ராகரத்துல ஐயர் தான் குடியிருப்பாங்க. பிராமணர்கள் குடியிருப்பாங்க, ஒரு 1000 வீடு. சரி, எங்க அண்ணன் சாமானியப்பட்டவன் அல்ல. அவன் சாப்பிடுற சாப்பாடு இருக்குது. ஆக்கி ஆக்கி போட்டாலும் ஆக்கி ஆக்கி போட்டாலும் மாளாதுன்னு சொல்றீங்களே, உங்க அண்ணன் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடுவாருங்க? சுமார் 7 வண்டி சோறு திம்பான். அப்பா 7 வண்டி சோறு. இப்படி எங்க அண்ணன் வந்து அந்த பிராமணர்களை எல்லாம் மிரட்டி ஒரு கட்டளை போடுறாரு எங்க அண்ணன் பக்காசூரன். சத்தம் போடாது சாமி, நல்லா கேளுங்க. கதை வர நேரத்துக்கு சத்தம் போடாது. எப்படி கட்டளை இடுறாங்க? எப்படிங்க? அடே பிராமணர்களே, பிராமணர்களே, ஒவ்வொரு நாளைக்கு உங்க வீட்டுல இருந்து 7 வண்டி சாதம். 7 வண்டி சாதமா? ஒரு ஆளு சாப்பிடுறதுக்கு ஒரு ஆளு இறையா சாப்பாடு பத்தல அந்த ஆளையும் வெட்டி வெட்டி திங்குவான். ஓஹோ, அப்பதான் பசி எங்க அண்ணனுக்கு அடங்கும். அடங்கும். இப்படி ஒரு நாளைக்கு 7 வண்டி சாதம் ஒரு ஆளு இறையா எனக்கு அனுப்பணும். அப்படி இல்லைன்னா இந்த அக்ராகரத்தை ஒரே நாள்ல கொளுத்தி இந்த பிராமணர் குலமே இல்லாம செஞ்சிருவோம்னு எங்க அண்ணன் மிரட்டுறாரு. பண்ணிடுவாரு. அப்ப பிராமணர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செத்தாலும் நம்ம வர்க்கம் இருக்கும். ஆமா ஆமா, நம்ம ஊர் இருக்கும். ஒரே மட்டும் செத்துட்டா நம்முடைய பிராமண குலமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனுடைய ஆகணிக்கு பயந்து கொண்டு பிராமணர்கள் ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு நாளைக்கு 7 வண்டி சாதம் ஒரு ஆளு இறையா கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. அப்ப
ஒரு நாள் அந்தி சாயும் வேளையில அந்த கானகத்து மணிபுரி தேசத்துக்கு அக்ரஹாரத்துக்கு யார் வர்றாங்க? பாண்டவர்களுடைய தாய் குந்தமா தேவி, பாஞ்சாலி, பாண்டவர் 5 பேரும் வர்றாங்க. அந்தி நேரம் பொருள் இறங்குற. ஆமா. அப்ப வந்த உடனே அந்த பக்கத்து வீட்டுல ஒரு பிராமண கிழவி பாட்டி சமைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப குந்தமா தேவி பார்த்து, அம்மா தாயே, நாங்க 7 பேரும் எங்க தொலைவில் காட்டுல இருந்து வர்றோம், தண்ணி தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு அந்த பிராமண பாட்டி கிட்ட கேக்குது குந்தமா தேவி. உடனே அந்த பாட்டி பாத்துச்சு, பசியில வாடி இருக்கிறீங்க, அம்மா தண்ணி என்ன, பொழுது 5 சாஞ்சிருச்சு, இருட்டாச்சு, இன்னைக்கு என் வீட்டுல சாப்பிட்டு இங்கேயே படுத்து தூங்கிட்டு காலையில போங்கன்னு சொல்லி தண்ணீர் கேட்டவங்களுக்கு அந்த பிராமண பாட்டி அன்னத்தை போட்டு படுக்க இடம் கொடுத்தது. ஆமா. அன்னைக்கு இரவு குந்தமாதேவி பாண்டவர்கள் அந்த வீட்டுல தூங்குறாங்க. விடிய காத்தால நேரம் அழுகிற சத்தம் கேக்குது. அந்த பாட்டி அழுகுது, அந்த வீட்டு பாட்டி. என்ன சாமி, சோறு ஆக்கி போட்டு விட்டு அந்த அம்மா அன்னார வேலையில எதுக்கு அழுகுறாங்க? விடியும் வேலையில குந்தமா தேவி திடீர்னு எழுந்திச்சு பாக்குறா. என்னடா இது அழுகிற சத்தம், பெண்ணு யாரோ பொம்பளை அழுகுறாங்களே அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா அந்த வீட்டு பிராமண பாட்டி தன்னுடைய மகன் 20 வயது அவனை மடியில போட்டு, ஐயோ மகனே நீ சாக போறியே அப்படின்னு அவனை பார்த்து அழுதுகிட்டு இருக்குது. உடனே குந்தமா தேவி, அம்மா தாயே, என்னம்மா இப்படி ஏன் அழுகிற மகனை வச்சுக்கிட்டு, என்ன காரணம்னு கேக்குது. அம்மா, இந்த முன்னூத்தி மங்கலத்தில் வாழக்கூடிய பக்காசூரனுக்கு நாங்கெல்லாம் அடிமையா இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு நாளைக்கு 7 வண்டி சாதம் ஒரு ஆளு இறையா தந்துகிட்டு வர்றான். இன்னைக்குன்னு பார்த்து என் வீட்டு முறை காசு பணம் சோறெல்லாம் இருக்குது, ஆனா என் புருஷனும் இல்ல, எனக்கு ஒரே ஒரு மகன் இவன் தான். இவனே பலி கொடுத்துட்டா கடைசி காலத்துல என்னை யாரு காப்பாத்துறது, எனக்கு யாரு கொல்லி போடுறது அப்படின்னு அந்த பிராமண பாட்டி அழுகுது. உடனே குந்தமா தேவி, சந்திர குலத்துல பிறந்தவள் அல்லவா, தண்ணீர் கேட்டவங்களுக்கு அன்னத்தை போட்ட, சோறுன்ன வீட்டுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன், பாலுன்ன வீட்டுக்கு பாதகம் நினைக்க மாட்டேன், உங்க உப்பு ஊறுகாய் இன்னைக்கு சாப்பிட்டேன், அந்த நன்றி கடனுக்காக உன்னுடைய மகனை பலிக்கு அனுப்ப, சாப்பாடு மட்டும் 7 வண்டி தயார் செய், எனக்கு வந்து 5 பசங்க, அதுல ஒருத்தனை நான் பலிக்கு அனுப்ப சொல்லிட்டேன், 7 வண்டி சாதம் தயாரா இருக்குது. அப்ப பாண்டவர்களே சொன்ன தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர் நிக்கிறாங்க. அப்ப குந்தமா தேவி, பீமா வந்த பலசாலி, அவனும் சாப்பாட்டுல வல்லவன், இங்க வா, இந்த 7 வண்டி சாதத்தை பக்காசூர 300 மங்கலத்தில் இருக்கிறான், அவனுக்கு ஓடிட்டு போய் குடு, நீ பலசாலியா இருந்தா அவனை கொல்லு, இல்லன்னா அவன் கையால நீ செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே பீம் என்ன செஞ்சான், கதாயுதத்தை கையில் எடுத்து 7 வண்டி மீது சவாரி செய்து 300 மங்கலம் போயிட்டே இருந்தவன் நடுகானகத்துல வண்டி அப்படியே நிறுத்துறான். என்ன சாமி, வேகமா போனவர் திடீர்னு நிறுத்த காரணம் என்ன? யோசிக்கிறான் பீமன், எப்படி ஏண்டா 14,000 யானை பலம் கொண்டவன் நானு, இந்த பக்காசூரன் என்னை விட திறமசாலியா அப்படின்னு என்ன செஞ்சான், கொண்டு வந்த 7 வண்டி சோத்தையும் ஒரு வண்டி சோறு ஒரு உருண்டை, ஒரு வண்டி சோறு ஒரு உருண்டையா செஞ்சு 7 உருண்டையா செஞ்சு கபால் கபால் கபால்னு முடிக்கிட்டான். 7 வண்டி சோத்தை 7 உருண்டையா முடிஞ்சு தின்னுட்டாரு அந்த பீமன். தின்னுட்டு வெறும் வண்டியோட போறான். எங்க அண்ணன் பக்காசூரம் பார்த்தான், இந்நேரம் ஆகி அக்ரஹாரத்துல இருந்து சாப்பாடு வரலையே, வலிக்கு ஆளு வரலன்னு சொல்லி ஆணு கோபத்தில் நிக்கிறாரு, கோபத்தோட குடிச்சிட்டு இருக்கிறாரு. வெறும் வண்டியோட பீமன் வந்து நின்னான். இறைக்கு நீ வந்துட்ட, 7 வண்டி சாப்பாடு எங்கடான்னு பீமனை பார்த்து கேக்குறாங்க அண்ணன். அப்ப சொல்ற பீமன், அடே பக்காசூரா, உனக்கு கொண்டு வந்த 7 வண்டி சாதத்தை நான் தின்னுட்டேன், நீ திறமை இருந்தா என்னோடு மோது அப்படின்னு சொன்னா எங்க அண்ணனுக்கு எவ்வளவு ஒரு கோபம் வரும், அது பயங்கரமான கோபம் வரும் சாமி. அவள் கெதமெடுக்க, பீமன் கெதமெடுக்க, 2 மலைகள் மோதினால் எப்படியோ மலை 2 மோதினா எப்படிதான் தீ பறக்க, ஆமா ஆமா பொறி பறக்குங்க, அந்த மாதிரி சண்டை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. சரி, இப்படி பீமன் முன்னாடி இப்படி சண்டை செஞ்சுட்டு போறான். எங்க அண்ணன் பக்காசூரன் இப்படி பின்னாடியே வரும்பொழுது தன்னுடைய காலானது தடிக்கு பூமியில கிட்டே செய்யும் போது தவறு அப்ப விழுந்த
உடனே இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று மதிகொண்ட பீமன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன சொன்னா? விழுந்த என் அண்ணன் பக்காசுருடைய 2 காலையும் இப்படி பிடித்து 2ஆக கிழித்து எறிந்து விட்டான். எத்தனை காம்பு பிடிச்சு இப்படி கிள்ளி எப்படி கிழிப்பாங்களோ அந்த மாதிரி கிழிச்சு இந்த பக்கம் போட்டான். சரி, உயிர் போக நிலையில தம்பின்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க அண்ணன். வேட்டையாடி வச்சு பார்த்தா எப்படிடா இருக்கா? ஐயோ பயங்கரமா இருக்கு. ஐயோ அண்ணா, உயிர் போகும் நிலைக்குள்ள எங்க அண்ணனை மடியில் எடுத்து போடுறேன். சரி சார், அரக்கர் குலத்தில் இறக்க விரலாமல் பிறந்த உனக்கா இந்த நிலைமை? உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யாருன்னா அப்படின்னு கேட்டேன். அப்ப எங்க அண்ணன் சொல்றாரு, தம்பி, அறியாத வயசுல தாய் தந்தை இழந்தாய், அறிந்த வயதிலே நான் சாக போறேன். என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கியவன் பாண்டவர் குலத்துல பிறந்த பீமன் தாப்பா. ஆனா ஒண்ணு, என்னைக்கு இருந்தாலும் அந்த பீமனை நீ கொல்லணும். அப்பதான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும். நான் இல்லாமல் நீ எப்படி தனித்திருக்கிறாயோ அந்த மாதிரி அந்த பீமன் செத்து பாண்டவர்கள் தவிக்கோன்னு சாகும் பொழுது என்னிடம் சத்தியத்தை பெற்று என் மடியிலே எங்க அண்ணன் பக்காசுரன் மடிந்தா. சத்தியம் வாங்கி கொண்டு உங்க அண்ணா அதே இடத்துல இறந்து விட்டார். யோசிச்சு பார்த்தேன், ஏ பீமா, எங்க அண்ணன் திறமைசாலி என்ன விட அவனையே ஒருத்த கொண்டு இருக்கிறான்னு எப்படியாப்பட்டவர்? அவன் எப்படியாப்பட்டவர்? பயங்கரமானவன். அவன் சாமான்யமா இவங்கிட்ட மோத முடியாது அப்படின்னு எங்க போனேன்? கைலங்கிரி வெள்ளிங்கிரி போனேன். எதுக்கு சாமி? முக்கன் படைத்த பரமனை கோரி அக்னி வியோகம். அக்னி யாகத்துல உட்கார்ந்து கொண்டு அனல்ல மேனியெல்லாம் வெந்து நமச்சிவாயம் சொல்லி இவனை கோரி தவம் செஞ்ச. என்னுடைய அக்னி வியோகம் தாங்க முடியாம பரமசிவம் படியளந்த உடனே கொஞ்சம் கஞ்சா குடிக்கிற பழக்கம் குடிச்சிட்டு அப்படியே அனல் பொறுக்க முடியாமல் என் முன்ன காட்சி தர்றாரு. ஏப்பா பக்காசூரா, அக்னி வியோகம் தவத்தை நிறுத்தப்பா, மேனி எல்லாம் எரியுது அப்படின்னு தள்ளாடிட்டு வந்து நிக்கிறாரு. உனக்கு என்ன வர வேணும்னு கேக்குறாரு. அப்ப நான் சொன்ன, சுவாமி, எனக்கு சாகாத உயிர், வேகாத உடல், அழியாத செல்வம் என்று சொல்லக்கூடிய நித்திய தத்துவம் 3 வரம் வேணும் அப்படின்னு பரமகிட்ட கேட்டார். அப்ப சிவன் சொல்றாரு, அழுபுதாசூரா, உனக்கு தெரியாத விஷயம் இல்ல, இந்த வரத்தை இதுவரையில் யாருமே வாங்கினதில்லை. ஏன்னா தேவர்களுக்கு கொடுத்தால் பலிக்கும், அரக்கர்களுக்கு கொடுத்தாலும் பலிக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓஹோ அப்படியா? யோசிச்சு பார்த்தேன், இந்த உலகத்துல இதை தவிர ஏதாவது வரம் இருக்குதா அப்படின்னு யோசிச்சு, சரி இந்த 3 வரம் வேணாம், எனக்கு 3 வரம் வேணாம், 2 வரம் போதும். ஆமா, என்ன வரம்? அது நான் கேட்கிற வரத்தை தர்றதாக எனக்கு சத்தியம் செய்யுங்க அப்படின்னு பரமசிவன் கிட்ட கேட்டேன். கஞ்சா போதில் இருக்கிறாரு. இந்த 3 வரத்தை தவிர வேற எந்த வரம் கேட்டாலும் தர்ற சத்தியம்னு செஞ்சுட்டார். சரி, கடவுள் சத்தியம் செஞ்சா காப்பாற்றும். அப்ப எப்படியாப்பட்ட வரத்தை கேட்டேன்? இந்த உலகத்துல எத்தனையோ அரக்கர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, எங்க அண்ணன் கூட இருக்கிறான். அப்படியாப்பட்ட வரத்தை இதுவரையில் யாருமே வாங்கினதில்லை என்ன தவிர. உங்களை தவிர அந்த வரத்தை யாரும் வாங்குறதில்லை. நீங்களே 2 வரம்னு சொன்னேன். என்னென்ன வரம்? முதலாவது வரம் எப்படி கேட்டு எப்படி? சாமி பரமனே, இந்த உலகத்துல இந்த யுகத்துல என் உயிர் போகணும்னா எப்படியாப்பட்டவனால உயிர் போகணும் தெரியுமா? இந்த உலகத்துல ஒருவன் பிறந்து யார் சாகின்றானோ அந்த செத்து போனவன் மீண்டும் உயிரோடு எழுந்து வந்து என்னை கொன்றால் மட்டுமே என் உயிர் போக வேண்டும். உலகத்துல யாருமே பெறாத வரமா இருக்குது. ஒருத்தர் பிறந்தவன் செத்து போய் அந்த செத்து போனவன் மறுபடியும் உசுரோடு எந்திரிச்சு வந்து வருவானே. எங்க சாமி செத்து எந்திரிச்சு வருவானுங்களா? வரவே மாட்டானே. உலகத்துல செத்தவங்க தான் எழுந்திருக்க முடியாது. அப்படின்னா எனக்கு சாவு இருக்குதா? தெரியல. அப்படி முதல் வரம்,
உடனே சிவனே ஆச்சரியப்படுவார். என்னடா இந்த 3 வரத்துக்கு மேலான வரமா இதா போச்சு, இருந்தாலும் சத்தியம் செஞ்சுட்டோம். சரியப்பா, செத்தவன் எழுந்து வந்து உன்னை கொண்டால் மட்டுமே உன் உயிர் போகணும் வரம் கொடுத்துட்டார். சரி, 2வது வரம் என்ன கேட்டா? இரண்டாவது வரம் கேட்கிறேன். அதுல பாரு ஒரு விஷயம் இருக்கு. செத்தவே எழுந்திருச்சு வரமாட்டான். ஒருவேளை கிரகம் ஏன் நேரம் செத்தவே எழுந்திருச்சு ஒருவேளை வந்துட்டானா வரமாட்டான். வந்துட்டானா என்ன செய்யறது? அதனால் அப்படி என் உயிர் போவதாக இருந்தால் 2வது வரம் எப்படி? கத்தி, கடப்பாறை, ஈட்டி, கோடாலி போன்ற ஆயுதங்களால் எனக்கு சாவே வரக்கூடாது. இது உலகத்திலே அநியாயம். செத்தவனே எந்திரிச்சு வர போறது இல்ல. ஆமா, எனக்கு சன்ன கொல்ல முடியாது. ஒருத்தனை கொல்றதுன்னா ஏதாவது ஒரு ஆயுதம், ஒரு நவீன ஆயுதம் வேணும். ஏதாவது கத்தி, கடப்பாறை, ஈட்டி, கோடாலி ஏதாவது ஒன்று வேணும். அப்படி அதனால கொன்னாலும் எனக்கு கொல்ல முடியாது, சாக மாட்டேன். இப்படி 2 வரத்தை யாருக்காக வாங்கினேன்? என் அண்ணன் பக்காசூரனை மடித்தானே மாபாவி பீமனை கொல்ல வேண்டும் என்பதற்காக சிவனிடத்திலே 2 வரத்தை பெற்று அந்த பீமனை தேடி வருகிறேன். நாடு நாடாக இதுவரையில் அவன் என் கண்ணுக்கு தெம்படல. சரி, உங்க அண்ணன் தான் அனாதை மூலமா செத்து போயிட்டாருங்க. நீங்களும் அப்படி சாகக்கூடாது இல்லைங்களா? ஆமா. நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா? சாமி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எந்த ஞான கூதி சாமி உனக்கு எல்லாம் பொண்ணு கொடுத்தான்? 2 பேரும் போயிட்டாங்க. இன்னொருத்தர் இருக்கிறாரு. என் அழகில என்னடா குறை கேட்டா? உங்க அழகுலதான் பயங்கர. உங்க அழகை கண்டு அந்த ஆய கீழே கொடுத்துட மாட்டேங்குது சாமி. அவளை பயந்து போய் கிடக்குது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேனே. ஆமா. நான் மாலையிட்ட என் மனைவி யாரு? யாரு சாமி? பாருங்க. நல்லா தரித்தாலும் என்று சொல்லக்கூடிய அமுதவல்லி. உங்க மனைவியுடைய பெயரோ அமிர்தவல்லி. அமிர்தவல்லியை மாலையிட்டு என்னுடைய லட்சியம் பீமனை கொள்வது. சரி சாமி, இருந்தாலும் இன்றைய தினம் வனவனமாக தேடி நான் புறப்பட வேண்டும். பீமனை புறப்படுங்க போறோம்.